வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிடி கொல்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து சூப்பரான மோடக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது கொல்லுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவு 300 கிராம், வெல்லம் 250 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, பாதாம் பருப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க பிடி கொல்கட்டைக்கு தேவையான பொருட்கள். இந்த பிடி கொல்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொல்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு துணியை போட்டு காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்னன்னா ஒரு 90% அளவுக்கு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அரிசி கையில் எடுத்திங்கன்னா நொய் அரிசி மாதிரி உடையணும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இதை அப்படியே அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும், குறைன்னு அரைக்கக்கூடாது. கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபைன் பவுடராக இருக்கணும். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தவறு இல்லை. ஆனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நல்லா ஃபைன் பவுடராக ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை 2 நிமிஷம் லைட்டாக வறுக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாவு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்டீம் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோம். அதாவது கோலமாவு கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் 2 நிமிஷத்தில் வறுத்துருக்கணும். மீடியமான ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். எதுக்காக கரைக்கிறோன்னா, இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிங்க. அதே டைமில் வெல்லம் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் டேரெக்டாக போயிடலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி. அதே டைமில் 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுக்கு பிறகு திருவி வச்சிருக்க தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கு பிறகு தான் வேக வச்சு பாசி பருப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை போடலாம். அப்படி இல்லைனா காஞ்ச திராட்சை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மாவு போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் எடுத்த உடனே இந்த வெள்ளத்திலேயே உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், மிக்ஸ் ஆகாது ப்ராப்பராக. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நெய் போடுறோம். இந்த நெய் எதுக்காகனா, ஒன்று வாசனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சும்மா ரவுண்டாக பிடிச்சி பாருங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக ஒட்டாமல் இருந்தால் அது கரெக்டான பக்குவம். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ரெடியான கொழுக்கட்டையை ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறின பிறகு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இன்னொரு பவுலில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக பிடி கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பிடிக்கலாம். ரவுண்டாக வேணால் பிடிக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து மோல்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மோல்டில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், வேறு எதுவுமே இல்லை. பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் போவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதாவது இட்லி சட்டி இருக்குல்ல, இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கோம். இலை போட்ட பிறகு 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டீம் ஆகட்டும். அதே டைமில் ஓவர் ஸ்டீம் பண்ணக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஆவியோடு ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பிடி கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து சூப்பரான மோடக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி 150 கிராம், திருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன், பாதாம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், மெலன் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது கிர்னி விதை, காஞ்ச திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, நெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணோம். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறோம். நிறைய பேருக்கு கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறது தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுலில் இந்த பச்சரிசி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த பச்சரிசியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஊறின அரிசியை 90% அளவுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணுறேங்க. காய வைக்கிறதுனா ஃபுல்லாக காய வைக்க வேண்டாம், ஒரு 90% அளவுக்கு காய வச்சா மட்டும் போதும். கையில் எடுத்திங்கன்னா நொய் அரிசி மாதிரி உடையணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. அரைக்கும் போது குறைன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும். நிறைய குவான்டிட்டி இருந்தால் மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். சின்ன குவான்டிட்டினா இதுமாதிரி மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி முடித்த பிறகு திருப்பியும் இந்த மாதிரி ஜல்லடில் போட்டு நல்லா ஜலிக்கணும். அப்போ தான் ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுல, இந்த மாவு வச்சு தான் நீங்கள் வீட்டில் எப்போ கொழுக்கட்டை பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால நம்மக்கிட்ட இருக்க இந்த வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, மெலன் சீட்ஸ், கருப்பெல்லு இதெல்லாம் போட்ட பிறகு எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ வறுத்துருங்க. எப்போவுமே வந்து நட்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த எள்ளெல்லாம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, தேங்காவை லைட்டாக வறுக்க போகிறேன். எதுக்காக தேங்காய் வறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் ஈரத்தன்மையோட போட்டு நீங்கள் அரைக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேனில் நெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த தேங்காய் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. அந்த ஈரத்தன்மை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸில் போட்டு திருப்பி இதை அரைக்க போகிறோம். இதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, ஏலக்காய் பவுடர், வெல்லம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்துருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம்.
ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க. அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் வீட்டில் எத்தனை கப் அரிசி மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே டைமில் உப்பு போட்டுருங்க. மாவு போடுறதுக்கு முன்னாடி உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக தெரியும். உப்பு அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக இருக்கும். இந்த மாவு குக் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். ஆன பிறகு சூடு ஆறட்ட சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி மோல்டு கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போனால் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அந்த மோல்டில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணுறோம். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நடுப்பகுதியில் நல்லா ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மேல் பகுதியை கவர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கையிலேயே ரவுண்டாக பிடிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக பிடிக்கிற ஷேப்லும் பிடிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு கிடச்சிதுன்னா நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா ஷேப் நல்லா சூப்பராக வந்திருக்கா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி ஸ்டீமரில் தண்ணி சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ரெடியான கொழுக்கட்டையை 1 by 1 வச்சு ஸ்டீம் பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணுறது கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம்.